திமுக பேச்சாளர் நடிகை ஜெயதேவி மேடம் மாற்றம் வரும் மாற்றம் சொன்னாங்க. என்ன மாற்றம் வந்திருக்கு? என்ன சொல்ல வரீங்க? விஜய் ஆட்சி பற்றி தானே சொல்கிறீங்க. என்ன மாற்றம் வந்திருக்கு? ஏமாற்றம் தான் வந்திருக்கு. மக்களை நம்பி ஓட்டு போட்டாங்களே, இவரை நம்பி மக்களை ஓட்டு போட்ட மக்களுக்கெல்லாம் ஏமாற்றத்தை தான் கொடுத்துருக்காரு, மாற்றத்தை கொடுக்கல. எல்லா பசியும் பட்டினி, விலைவாசிலாம் ஏறி போச்சு, காய்கறி விலை ஏறி போச்சு, வழிய விலை ஏறி போச்சு, வரியெல்லாம் ஏற்றிட்டாங்க, கரண்ட் பில்லை ஏற்றிட்டாங்க. மக்கள் கண்ணீர் சிந்திட்டு இருக்காங்க. சொந்த வீட்டுக்காரங்களாம் வாடகை வாங்கி 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 வரி கட்டவே சரியா இருக்கு. இவர் என்னடான்னா எம்எல்ஏக்களுக்கெல்லாம் கார் வாங்கி கொடுக்குறாராம். 150 கோடி தம்பி, 150 கோடி இதுக்காக செலவு பண்ணுறாராம். இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு பழமொழி தான் ஞாபகத்துக்கு வருது. குடல் கூழுக்கு அழுதா கொண்ட பூவுக்கு அழுதான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஓட்டு போட்ட மக்கள் பசங்க பேச்சை கேட்டுக்கிட்டு அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாம் குடும்பமாக அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்களே, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. பெண்கள், விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவங்க, அவங்களுக்கு உதவி செஞ்சால் பரவாயில்ல. கார் எதுக்கு? இப்போ உங்கள் தாவேக்கா எம்எல்ஏக்கு கார் வேணும்னா நீங்கள் உங்கள் சொந்த படத்தை அவங்களுக்கு மட்டும் வாங்கி கொடுங்க. அதை விட்டு எல்லா எம்எல்ஏக்கும் எதுக்கு 150 கோடி செலவு பண்ணுறீங்க? இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பாட்டு தான், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பாட்டு எனக்கு ஞாபகம் போகுது. உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது, உன் செயலை பார்த்து உன் நிழலும் இருக்கிறது. உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது.